ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைசியான ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு பிரியாணிக்கு நாம் என்னென்ன சேர்த்துவோமோ அதெல்லாம் தாங்க சேர்த்தணும். ஹோல் கரம் மசாலா, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, பிரிஞ்சி லீஃப், இப்படி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும், கண்ணாடி பதம் வதங்கினதும், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. சேமியாவில் செய்கிறதுனால வித்தியாசம் இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இது வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா வதங்கட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்குங்க, நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்போது மசாலாலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது நம்ம ஒரு 4 முட்டை சேர்த்துக்கலாம், உடச்சி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி விட்டுட்டு 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை நல்லா வதக்கி விடலாம். முட்டை பொடிமா சேர்ந்த மாதிரி பண்ணுவோமோ அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அப்போ தான் முட்டையோட வாசம்லாம் போய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நாம் எவ்வளோ சேமியா சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு நீளமாக கிடைக்கும்ல அந்த சேமியா சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நமக்கு ரெகுலர் சேமியா சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போது 2 பாக்கெட் அளவு சேமியா எடுத்துக்கிறேங்க. அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். தண்ணி கரெக்டாக வச்சோன்னா தான் நல்லா பளபளன்னு வரும். இல்லைன்னா ரொம்ப களி மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். புதினா டேஸ்ட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், புதினாவும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் வறுத்த சேமியாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான், நான் அதை சேர்த்துக்கிறேங்க.
பாருங்கள் உடனே வந்து இந்த சேமியா நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்குது பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சோன்னா, தம் போட்டு வச்சோன்னா சூப்பராக ஆயிருங்க. இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்குன்ட்டு. சீக்கிரம் வெந்துடும் சேமியா. இந்த முட்டையோடு இந்த சேமியாவும் சேரும்போது இதனோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இதிலே வந்து முட்டைக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் சேர்த்து இதே மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இதை ஒரு 5 நிமிஷம் அளவு வந்து டைமிங்க்கு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தம் போட்ட மாதிரி மூடி வச்சிட்டோன்னா பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. சேமியா வெந்துருச்சு பாருங்கள். எப்படி பளபளன்னு பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம ரைஸில் எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட் இதில் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இது சூப்பர் ப்ரிப்ரேஷனுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு நாளைக்கு வந்து உங்கள் கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.